ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாக எடுத்த விலாக் தான். அதாவது வேறு நாட்களில் வந்து எடுத்த விலாக் தான் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா அக்கா எல்லாருமே வந்துருந்தான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அன்னைக்கு அதாவது நம்ம ரிசல்ட் வந்துருச்சு இல்லையா, எலெக்ஷன் ரிசல்ட்டு அன்னைக்கு எடுத்த விலாக் தான். அன்னைக்கு பசங்களுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் வந்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். வேகமாக இன்றைக்கி வந்து லஞ்ச் வேலையை வந்து முடிச்சிடணும் அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து எப்படி வரப்போகுதுங்கிறதே வந்து தெரியாமல் வந்து போயிட்டுருக்கு. அதனால் அதை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் எனக்கு வேலையே ஓடலை. ஏதோ கடகடன்னு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு பூரி போட்டு நாங்களும் பூரி சாப்பிட்டு அப்படியே மத்தியானத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. கனவா வந்து இருக்குமான்னு சொல்லி எங்கள் அம்மாவையும் அனுப்பியிருந்தேன், கடைக்கு வந்து போக சொல்லியிருந்தேன். எங்கள் ஹஸ்பண்டோட கனவா வந்து கிடச்சா வாங்கி வச்சு சமைச்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு அப்படின்ட்டு. ஆனால் கனவா வந்து கிடைக்கல. அதனால் வந்து மீனே வந்து வாங்கியாச்சு. மீனுமே இப்போ தடபுடி காலங்கிறதுனால ரேட்டு கூட இருந்தது. விலை மீன் தான் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. 1 கிலோ பார்த்திங்கன்னா 600 ரூபா அந்த மாதிரி இருந்தது. அதை வாங்கிட்டு வந்துட்டு குழம்பெல்லாம் வச்சுட்டேன். மீனுக்கும் பெசரி வச்சாச்சு. பச்சரிசி வந்து நிறைய இருந்தாங்காட்டி எங்கள் அம்மா வந்து இடியப்ப மாவு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே பச்சரிசியை வந்து ஒரு 2 படியும் வந்து ஊற வச்சுருந்தோம். எனக்கு வந்து 1 படியும் என் தங்கச்சிக்கு 1 படியும் சேர்த்து வந்து ஊற வச்சுருந்தோம். எங்கள் அம்மா வந்து வறுத்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதை போய் அரைச்சிட்டு வந்துட்டோம். நானே என் தங்கச்சி வண்டியில் போயிட்டு ரிசல்ட்டை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே வந்து பரபரப்பு இருந்தது. இன்னி வரைக்குமே ஒரே பரபரப்பாக தான் இருக்குது. டிவி நியூஸே பார்க்காத நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் பார்த்திங்கன்னா நியூஸே பார்க்குறதே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் நியூஸ் பார்க்குற பழக்கம் வந்து உண்டு. அப்படி உள்ள எங்களையே வந்து நியூஸ் பொழுதுக்கும் பார்க்குற மாதிரி இருக்குது. அதை விட்டு நகரவே முடியல. அந்த மாதிரி வந்து இப்போ போயிட்டுருக்கு. அதுவே பெரிய மாற்றம் தான் நினைக்கிறேன். அரைச்சிட்டு வந்த மாவை எங்கள் அம்மா வெளியில் விறகடுப்பில் வந்து வறுத்து தரேன்னு சொல்லி விறகடுப்பை வச்சு வறுத்து கொடுத்துட்டாங்க. நான் வந்து கேஸ் அடுப்புலேயே வறுக்க சொன்னேன். விறகு தான் நிறைய கிடக்கு, இடம் இருக்குது, இதில் நான் வறுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வறுத்து கொடுத்துட்டாங்க. மத்தியானம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம், வந்ததுலேருந்து எதுவுமே செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்கிட்ட கேட்டேன். பெருசாக வந்து எதையுமே சொல்லலை. ஆனால் மோமோஸ் மட்டும் விருப்பமாக எல்லா பசங்களும் சாப்பிட்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, இன்றைக்கி மோமோஸ் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் இருந்தது வீட்டில். அதனால் பன்னீர் மோமோஸ் தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து பன்னீர், கேரட், முட்டைக்கோசு, குடமிளகா, வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மோமோஸ் ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், இன்னொரு நாளைக்கு நான் வந்து போடுறேன். ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இது வந்து பன்னீர் மோமோஸ் வந்து வேணுன்னா சொல்லுங்கள். இது பன்னீர் மோமோஸ், சிக்கன் மோமோஸ் எது வேணாலும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். மாவை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஹாலில் வந்து உட்காந்துட்டு நியூஸை பார்த்துக்கிட்டே நாங்கள் வந்து அப்படியே வந்து மோமோஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் தேய்ச்சி கொடுத்துட்ருந்தேன். என் தங்கச்சி வந்து எடுத்து வைக்கிறேன்னு சொல்லியிருந்தா. அப்புறம் அவள்கிட்ட தேய்க்க சொல்லிவிட்டு நான் வந்து ஸ்டஃபிங் வந்து உள்ளே வச்சு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அக்கா, அம்மா, தங்கச்சி எல்லாருமே கேட்டால் பால்கோவா செய்யலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் பசங்கள்ட்ட கேட்டால் அது வேணால் மோமோஸே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணேன். இது வந்து செய்கிறது தான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி வேக வைக்கிறது அது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இன்றைக்கி வந்து நான் மைதா மாவில் தான் வந்து செஞ்சுருந்தேன். அதான் கடையில் உள்ள மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால நான் அதை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி வீட்டில் நான் செய்யும் போது என் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நான் வந்து கோதுமை மாவில் தான் செய்வேன். இவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றாங்களோ என்னமோ, அதனால் வந்து நான் கடையில் உள்ள மாதிரியே ரெடி. இந்த மோமோஸ்லேயே ஒவ்வொரு மாதிரி, அதாவது ஸ்டீம்டு மோமோஸ் பாதி பேருக்கும், ஃப்ரைடு மோமோஸ் பாதி பேருக்கும் வந்து கேட்டிருந்தாங்க. சரி, எதுக்கு பஞ்சாயத்து, ரெண்டையுமே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் வந்து செஞ்சதை அப்படியே ஸ்டீம் பண்ண வச்சாச்சு. இன்னொரு பக்கம் அப்படியே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஃப்ரைடு மோமோஸ் வந்து நான் ஒரே ஒரு டைம் கடையில் சாப்பிட்ருந்தேன், நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி ஸ்டீம்டு மோமோஸும் வந்து நான் வந்து சாப்பிட்ருக்கேன், அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா பசங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நான் இதை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரெண்டுமே டக்குன்னு ஒரு அடுப்பில் வந்து இண்டக்ஷனில் வந்து வேக வச்சுட்டு இதை வந்து கேஸ் அடுப்பில் அப்படியே பொரிச்சு எடுத்தாச்சு. பசங்களுக்கும் அப்படியே வந்து சட்னியெல்லாம் இன்றைக்கி வந்து அதுக்கு ரெடி பண்ணலை. கெச்சப்பை தொட்டு சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கெச்சப்பை வச்சு பசங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களே, எதுவுமே பதில் சொல்லலையே அப்படின்னு வந்து போய் கேட்டதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எது நல்லா இருக்குன்னு கேட்டது, ரெண்டுமே நல்லா இருக்குது. என் தம்பி பையன்ட்டையும் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவனோட ரியாக்ஷனை பாருங்கள், தலையை ஆட்டுறதோடு சரி. என் தங்கச்சி பொண்ணும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டுட்டா. அப்படியே நாங்களும் ஆளுக்கு 2 வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இது வந்து இன்னொரு நாள் எடுத்த விலாகு. அம்மா வந்து ஊருக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. நான் வந்து அன்றைக்கி போட்டிருந்தேன் அந்த வீடியோட மறுநாள் காலையிலேயே, நான் வந்து திங்கக்கிழமை எடுத்த வீடியோ தான் போட்டிருந்தேன். செவ்வாய்க்கிழமை காலையிலேயே டிஃபனை சாப்பிட்டு அவங்க வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஏன்னா 2 நாளைக்கு மேலே இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம், அதனால் அதுக்கு மேலே இருக்க முடியாது. சாட்டர்டே மத்தியானத்துக்கு மேலே வந்தாங்க. டியூஸ்டே காலையில் வந்து கிளம்பிட்டாங்க. ஃபுல்லாக வந்து சண்டே மண்டே 2 நாள் இருந்திருக்காங்க.
ஸ்கூல் இல்லாட்டாலும் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு நினச்சா ஸ்கூல் இல்லாத டயத்தில் தான் நம்மளுக்கு அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா எப்படி இருந்தாலும் காலையில் லஞ்ச் வந்து நான் ரெடி பண்ணி ஆகணும். அந்த லஞ்ச் மட்டும்தான் நான் ரெடி பண்ணுறேன். மற்றபடி எல்லாமே அப்படியே பெண்டிங்கில் இருக்க வேலையெல்லாம் பார்க்கணும்னு ஒரு மூடே வந்து வரமாட்டேங்குது. ஸ்கூலாக இருந்துச்சுன்னா பசங்களுக்கு வந்து லஞ்சு டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணிடுவோம். அந்த 8-8:30க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிருவோம். பசங்களை அனுப்பிட்டு மீதி க்ளீனிங் ஒர்க்கில் ஒரு 1 ஹவரில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல் டே ரெஸ்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டிலே பசங்க இருக்கிறக்காட்டியும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்கவும் ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஃபுல் டே வந்து கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி இருக்குது. இது செஞ்சால் இது வேண்டாம், அதை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க, அது வேண்டாம் இதை செஞ்சு கொடுங்கன்னு இப்படி மாற்றி எதையாவது கேட்குற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஸ்கூலில் விட லீவ் டயத்தில் தான் நம்மளுக்கு அதிகமாக வந்து வேலை இருக்குது. எனக்கு என்னோடய இதை பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். மத்தியானம் கொஞ்சம் நேரம் வந்து படுப்பேன். இப்போதைக்கு வந்து என் பையனும் வீட்டில் இருக்கான். செமஸ்டர் வந்து முடிஞ்சிருச்சு. அதனால் அவனும் வீட்டில் இருக்கக்காட்டி 2 பேரும் வீட்டில் இருக்கக்காட்டி எனக்கு சுத்தமாக டைம் கிடைக்கல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து என்னோடய குக்கிங் வேலையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தைக்கிறது, சிஸ்டத்தில் வந்து உட்கார்றது, இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன வேலை, சிஸ்டத்தில் கொஞ்சம் வந்து டைப்பும் வந்து கற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் எடிட் பண்ணுற இதுவும் வந்து நான் கொஞ்சம் கற்றுக்கிறேன். ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா டெய்லியுமே ஒரு 15 மினிட்ஸ் வந்து நான் வந்து டைம் ஒதுக்கி அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதை தொடர்ச்சியாக நம்ம பண்ணும்போது தான் அது வந்து நம்மளுக்கு வந்து அதோட பலன் வந்து கிடைக்கும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு பண்ணிவிட்டு நம்மளுக்கு வரவே இல்லை அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வராது. அதனால் என்னோடய முயற்சியை நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். என்றைக்கு ஒரு நாள் நான் வந்து மோஸ்ட்லி இப்போ முதல்ல ஒன்றுமே தெரியாமல் இருந்ததுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. எப்படி வந்து வீடியோவை எடுத்து அந்த எடிட்டில் எந்த வெப்சைட்டில் நம்ம எடிட் பண்ணுறோமோ அதில் போட்டு அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி ப்ரொசீட் கொடுக்குற அளவுக்கு ஓரளவுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம நல்லா அதில் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு நல்லா வந்து பழகிட்டோம் அப்படின்ட்டா நம்ம வந்து ஃபுல்லாகவே எடிட் அதில் வந்து பண்ணலாம். இப்போ மோஸ்ட்லி நான் வந்து யூடியூப் எல்லாமே பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுறது எல்லாமே செல்லில் தான். அதனால் எனக்கு வந்து சிஸ்டத்தில் அந்தளவுக்கு வந்து தெரியாது. அதனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். காலையில் பார்த்திங்கன்னா வரகு பொங்கல் தான் வந்து ரெடி பண்ணேன். எப்போவுமே ரைஸ் தான் வைக்கிறோம். அதனால் இன்றைக்கி வரகு பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து நல்லா நெய் தாராளமாக ஊற்றி சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சிறுதானியத்தில் செய்யக்கூடிய பொங்கல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் ஆறி போச்சுன்னா சத்தியமாக சாப்பிட முடியாது. என்னாலேயே எனக்கு முடியலை. சுட இருக்குது அப்படின்னா நல்லா கொதிக்க இருந்துச்சுன்னா சாம்பார் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறிடுச்சுன்னா கட்டியாக ஆயிரும். சுத்தமாக சாப்பிடவே முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் தண்ணியாக வச்சாலும் அந்த பொங்கல் வந்து கட்டியாயிரும். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொண்டக்கடலை வந்து குழம்பு வச்சு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி முட்டையும் வேக வச்சுட்டேன். லஞ்சு வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து பேக் பண்ணணும். ரைஸ் வந்து வடிச்சிருக்கேன். முட்டை வந்து வேகுது. அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் பாப்பாவுக்கு இன்றைக்கி ஸ்கூலில் வந்து புக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஸ்கூலுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு தான் போயிருந்தோம். ஃபீஸ் வந்து முன்னாடியே கட்டியாச்சு. புக்கு மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாக வாங்கிக்கலாம்னு சொல்லி புக்கு மட்டும் வந்து வாங்குறக்காக வந்திருந்தோம். புக்கு அதுக்கப்புறம் புக்கு கிடையாது, நோட்டு. ஏன்னா புக்கு ஆல்ரெடி நம்ம போன லீவ்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. அதை வச்சு தான் வந்து கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. நோட்டு, ஷூ, யூனிஃபார்ம் எல்லாமே வந்து கொடுத்தாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். யூனிஃபார்ம்லாம் சைஸ் சரியாக இருக்கா, ஷூ எல்லாம் சைஸ் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிட்டு இருந்தோம். ஏன்னா இங்கே வந்து ஒவ்வொரு வருஷமே யூனிஃபார்மு, ஷூ, புக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. அதாவது யூனிஃபார்ம் ஷூலாம் போன வருஷம் உள்ளதை வச்சுக்கலாம் அப்படிலாம் கிடையாது. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம புதுசு வாங்கணும். போன வருஷம் ஆனது நல்லா இருந்தாலும் சரி, இல்லைன்னா 2 செட்டு நார்மல் யூனிஃபார்ம், 1 செட்டு ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம், அதே மாதிரி பிளாக் ஷூ, ஒயிட் ஷூ இது எல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். புக்கெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அதை செக் பண்ணி தான் வந்து வாங்கிட்டோம். நோட்டெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் அதை செக் பண்ணி வந்து வாங்கியாச்சு. இந்த ஸ்கூலில் இப்போ தான் பசங்களை சேர்த்த மாதிரி இருக்குது. கடகடன்னு ஓடி இப்போ ஸ்கூலே வந்து முடிய போகுது. பாப்பாவுக்கு இதுதான் லாஸ்ட் இயர். இதோட ஸ்கூலே வந்து அவளுக்கு முடிஞ்சிடும். இது பாப்பாட்ட சொல்லிகிட்டே வந்தேன். ஹரியை வந்து சேர்க்கும் போது இந்த பக்கம் தான் வந்து ஒரு கேட் இருக்கும், பாப்பா இங்கே தான் கொண்டு வந்து விட்டுட்டு இருப்போம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வளர்ந்து ஸ்கூல் லைஃபே வந்து முடிய போகுது. இனி வந்து காலேஜ் லைஃப் தான். என் பையனுக்கு காலேஜ் லைஃப்புமே இன்னும் 1 இயரில் அவனுக்கும் முடிஞ்சிடும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே மணி 11:30 ஆச்சு. அதனால் அப்படியே வந்தோடனே எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வெக்கையாக இருக்குது. அதாவது வெயில் இல்லை, ஆனால் மேகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மழையும் இல்லை, வெயிலும் இல்லை. ஒரு மாதிரி ஊம வெயில்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து வெயிலாக இருந்தது. சுத்தமாக வந்து இருக்கவே முடியல. அதாவது வெயில் போட்டால் கூட அந்தளவுக்கு தெரியாது போல இருக்குது, அப்படி இருந்தது. ரொம்ப வெயிலாக இருந்துட்டு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் ஒன்று தைக்க வேண்டியது இருந்தது, அதை தான் வந்து தைச்சிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு வெட்டிங் டேக்காக வந்து முன்னாடி எடுத்திருந்தேன். ஒரு சிம்பிளான ஒரு சாரீ தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 500 அந்த சேலையை நான் வந்து காமிக்கிறேன். ப்ளவுஸ் வந்து தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த ப்ளவுஸுக்கு வந்து நெட்டு வச்சு தைக்கலான்னு வந்து பார்த்தேன். அதே கலரில் எனக்கு நெட்டு வந்து ஓரளவுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் எங்கேயோ தேடி ஒரு 1/2 மீட்ரு மட்டும் அந்த கலரில் வந்து கிடச்சிச்சு. அதை மட்டும் கைக்கு வந்து வச்சு தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மிஷினில் உட்காந்தேன் அப்படின்னா அதாவது கொஞ்சம் டிசைன்லாம் வைக்கணும்னு சொல்லினா எனக்கு வந்து ஒரு ½ டேயாவது ஆகும் எனக்கு தைக்கிறதுக்கு. ஏன்னா வீட்டில் உள்ள கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தைப்போம். அதனால் அந்த கலரில் பைப்பிங் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் வாங்கிட்டு வந்து ஓரளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து நெக் டிசைன் கொடுத்து அதுக்கு வந்து சைடில் பைப்பிங்கும் வந்து கொடுத்துருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கைக்கு மட்டும் நெட்டு இந்த மாதிரி வந்து தைச்சிருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா சேலையில் இந்த கலர் வந்து வர்றதுனால இந்த க்ரீன் கலர் வந்து வச்சுருக்கேன். க்ரீன் கலர் அப்படியே பைப்பிங்கும் வந்து கொடுத்துருக்கேன். ரெடிமேட் பைப்பிங்கு இப்போல்லாம் விற்கிறதுனால ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் பிரின்சஸ் கட்டு தான் வச்சுருந்தேன். இந்த ப்ளவுஸை தைச்சிருந்தேன். முன்கழுத்தும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைனில் தான் வச்சுருந்தேன். சேலை வந்து இதுதான். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதில் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் வர்றதுனால இந்த க்ரீன் வந்து எனக்கு அப்படியே ஆக்சுவலாக அந்த கலர் வந்து கிடைக்கல. அதனால் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து கிடச்சிச்சு. சரி, அதை வாங்கிட்டு அதையும் தைச்சி வச்சிடலான்னு சொல்லி தைச்சி வச்சாச்சு. இதை தைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் கிச்சன் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணேன். பாத்திரம்லாம் காலையிலேருந்து விளக்கவே இல்லை. காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தைக்க உட்காந்தவ தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மதியானம் கொஞ்சம் நேரம் கூட இன்றைக்கி படுக்கவும் இல்லை. சரின்ட்டு டீயை போட்டு கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இஞ்சி டீ தான் போட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து கம்ப்யூட்டர் டேபிள் வாங்கியிருந்தோம். இது ஷார்ட்ஸில் கூட நான் வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன். ஆன்லைன்லேயும் பார்த்தேன், ரேட்டு வந்து கூட இருந்தது. அதனால தான் நாங்கள் லோக்கல் ஷாப்பில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க கடையில் போய் நான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. 2800 சொல்லி 2500 நாங்கள் வந்து வாங்கினோம். இது வந்து கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஆன்லைனில் பார்த்த வரைக்கும் எல்லாமே 2000க்கு மேலே எல்லாம் 2000க்கு மேலே தான் ரேட்டே இருந்தது. சரி 3000 3500 இந்த ரேட்டில் இருந்தது. அவ்வளோக்குலாம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி டேபிள் வந்து வாங்கியிருந்தோம். இந்த டேபிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ஏன்னா நான் ஏற்கனவே வச்சுருந்தது ஒரு டீபாய் மாதிரி. இது வந்து ஒருத்தவங்க கொடுத்தது தான். இதில் வந்து பேலன்ஸ் இல்லாமல் நிற்கிது. லைட்டை தட்டினா கூட பயங்கரமாக ஆடுது. அதனால தான் சரி இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருந்தோம். எனக்கு கீழேயுமே அது ஹெவி வெயிட்டாக இருக்கிறதுனால தாங்குமோ என்னமோ அப்படின்னு வந்துட்டு தெரியல. அதனால் இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு கரெக்டாக இருந்தது. சரின்ட்டு இங்கேயே வச்சு என் பையன் வந்து இங்கே வச்சு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டான் எல்லாத்தையுமே. ஏன்னா எல்லாமே கலட்டிட்டு அதுக்கப்புறம் தான் மாட்டணும். அதனால் அவன் இருக்கிறதோட செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சு. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இதில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் கண்டிப்பாக வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைப்புக்கு 15 மினிட்ஸ் வந்து எடிட்டிங் ஒர்க்குக்கு வந்து நான் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். டெய்லி எப்படியாவது கம்பல்சரி வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுனால. அதனால் அந்த டயத்தை இதில் கொஞ்சம், ஏன்னா எப்படியும் மணி 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, இனிமேல் வந்து படுக்கவும் முடியாது. அதனால் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதோட இந்த விலாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.